ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட் இன் கிரைஸ்ட். இன்றைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா தேவன் நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், எவ்வளவு மேன்மைகளை தந்திருக்கிறார். நம்ம அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமா இருக்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறார், எவ்வளவு அதிகமா ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்வு தரைமட்டத்துல இருந்தாலும், தரைமட்டத்துக்கு கீழே இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு நம்மை உயர உட்கார வைத்திருக்கிறார். உயர்ந்த ஸ்தானத்தை சுதந்திரிக்க கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் நம்முடைய பலன், நான் உழைச்சேன் அதனால எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம ஒருவேளை மேட்டிமையாய் நினைத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அதல்ல. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் இருக்கின்ற இந்த ஆசீர்வாதம், நாம் சுதந்திரித்து கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம், நாம் சுகமாய் ஜீவித்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய பலனினால் கிடைத்தது. ஏன்னா அவரே நமக்கு நன்மைகளை செய்கிறவர். நாம் நினைத்தபடி ஒன்றுமே நடக்கல. நீங்க சற்று நிதானித்து யோசித்து பார்த்தீங்கன்னா, நாம எத்தனையோ சித்தங்களை, எத்தனையோ திட்டங்களை வைத்திருப்போம். ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் தவிடுபடியாக்கி, அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்விலே பூரணமாய் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறதும் அதுதான். நாம் இருக்கின்ற இந்த ஆசீர்வாதம் கர்த்தருடையது. நாம் இருக்கின்ற இந்த மேன்மை கர்த்தருடையது. அவருடைய பலத்தினால் நமக்கு வந்திருக்கிறது என்பதை தேவன் நினைப்பூட்டுகிறார். இதை செய்த நம்முடைய கர்த்தருக்கு நம்முடைய நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பலவீனங்களை, இந்த பாடுகள், இந்த பிரச்சனை போராட்டங்களை விடுவிக்க முடியாதா? எனவே தேவன் நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள், போராட்டங்களை நமக்காக முறியடித்து நம்மை இன்னும் அதிகமாக உயர்த்தப் போகிறார். ஏனென்றால் நமக்கு அவருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளை அவருடைய சமூகத்திலிருந்து மகிழ்ச்சியோடு துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.